தமிழ்நாட்டில் இருக்க முருகர் கோயிலே ரொம்ப படிகள் ஜாஸ்தி அண்ட் ரொம்ப நெட்டுக்குத்தலாக இருக்க ஒரு கோயில்னா அது ஓதிமலை முருகர் கோயில் தான். தைப்பூசத்துக்கு நாங்கள் இங்கே தான் போயிருந்தோம். எப்படியாவது வெயிலுக்கு முன்னாடியே போயிடணும்னு நினச்சி தான் கிளம்புனோம். ஆனால் எங்களால் முடியல. எப்படியும் நாங்கள் மழை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது 7:30 ஆயிடுச்சு. நல்ல கூட்டம். அப்போவே நிறைய பேர் சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. ஓதிமலைக்கு இது என்னோட செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டு 2 நாள் பயங்கர கால்வலி. ஏன்னா இந்த கோயில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நெட்டு குத்தலாக இருக்கும். டோட்டலாக அப் அண்ட் டவுன் 3700 ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 1180 அப் அண்ட் டவுன் அதே மாதிரி. அண்ட் ஸ்டெப்ஸும் ஒரு மாதிரி ஒன்று பெருசு ஒன்று சின்னது ஒரு மாதிரி அன்னிவனாக இருக்கும். பட் அந்த கூட்டத்தில் போனனாலே என்னமோ முருகரை வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த டைம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போய் கோயில் தெரிஞ்சோன்னு அப்பாடா பக்கத்தில் வந்துட்டோன்னு இருந்தது. அண்ட் வெயிலும் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உள்ளே போய் ஒரு 2 minutes நல்லா சாமி பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே கோயிலில் இருக்க சாமிக்கு வந்து 5 முகம் இருக்கும். முருகர்னாலே 6 முகம் தான். ஆனால் இங்கே 5 முகம் இருக்கும். அதுவே ஒரு தனி சிறப்பிங்க. ஃபைனலாக அவ்வளோ நேரம் நின்று என் முருகரை பார்த்தோன்னே என் மனசில் அவ்வளோ சந்தோஷம். அண்ட் வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் மனசில் இருந்த ஒரே விஷயம், இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் எத்தனை பேர் எப்படிலாம் முருகரை கும்பிட்டுருப்பாங்க, அவங்க நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணுங்கிறது மட்டும்தான்.